தற்பொழுது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒரு பெரிய அரசியல் திருப்பமாகவே பார்க்கப்படுகிறது. கரூரில் இருந்து அவர் கோவை தெற்குக்கு களம் மாறிய பொழுதே பல விமர்சனங்கள் அதிமுக மற்றும் தவேக சார்பாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு முக்கியமான புள்ளியாக கரூரில் நடந்த அந்த உயிரிழப்பு சம்பவங்கள் பின்னணியாக பார்க்கப்பட்டிருந்தது. அவர் கரூரில் தோல்வி அடைவார் அந்த சம்பவத்தினால் என்ற ஒரு விமர்சனம் இருந்த பின்னணியில் கோவை தெற்கு தொகுதியில் தற்பொழுது திமுக வேட்பாளராக களம் இறங்கியிருந்த செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்கின்றார். இங்கு அதிமுக சார்பாக அம்மன் அர்ஜுன் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். திமுக வெர்சஸ் அதிமுக என்கிற ஒரு களமானது கோவை தெற்கு தொகுதியில் இருந்தது. அங்கு ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பாக வெற்றி பெற்றிருந்த வானதி சீனிவாசன் கோவை வடக்குக்கு மாற்றப்பட்டு கோவை வடக்கினுடைய எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுன் கோவை தெற்குக்கு மாற்றப்பட்டிருந்தார். தற்பொழுது கோவையினுடைய அதிமுக வேட்பாளராக இருந்த அம்மன் அர்ஜுனை வீழ்த்தி செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். தற்பொழுது அதிமுக வசமிலிருந்து பாஜகவினுடைய வசமிலிருந்து அதிமுக வசம் கோவை தெற்கு தொகுதியானது மாறி இருக்கிறது.